ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இர்ஃபான் ரிவ்யூ. இந்த வீடியோவில் என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க வந்திருக்குன்னா, டிராகன் இந்த வாரம் ரிலீஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுக்குன்னு சொல்லாங்க. இந்த படத்தை இப்போ தான் நம்ம பார்த்துட்டு வந்தோம். அர்ஷத் மாரிமுத்து அவங்க இந்த படத்தை டேரக்ட் பண்ணிக்கான்னு சொல்லாங்க. இந்த படத்தில் வந்து ஏகப்பட்டவர் நடிச்சிருக்கான்னு சொல்லிகிட்டே போகலாம். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் அவங்க ஹீரோவாக நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம அனுபமா பரமேஸ்வரன் அவங்க ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. அவங்க ரோல் வந்து பார்த்தீங்கன்னா கீர்த்தி ரோலில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம இவங்க ஒருத்தவங்க பண்ணியிருக்கான்னு சொல்லாங்க. பல்லவி கேரக்டரில் இன்னொரு ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் நம்ம இவங்க இருக்கான்னு சொல்லாங்க. ஜார்ஜ் மரியானா அவங்க நடிச்சிருக்கான்னு சொல்லாங்க. அதே மாதிரி கௌதம் வாசுதேவன் அவங்க இந்த படத்தில் இருக்காங்க. இந்த படத்தை எடுத்த டேரக்டர் அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. விஜய் சித்து அவங்க நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி படத்தில் ஏகப்பட்டவர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாட்டு வந்துடலாம். யாரும் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவர் ஹீரோ அதாவது பிரதீப் ரங்கநாதன் அவர் வந்து பார்த்திங்கன்னா 48 அரியர் வச்சுருப்பார். 48 அரியரை வச்சுக்கிட்டு வெளியே வந்து ஐடி கம்பெனியில் வேலைக்கு வந்து 1,21,000 வேலை கிடைக்கிறக்காக அந்த அரியரெல்லாம் வந்து மறைக்கிறக்காக ஒரு போலியான சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி கொடுத்து வேலை சேர்ந்துருவார். வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் அந்த உண்மையெல்லாம் வெளியே வருது. வெளியே வந்ததுக்கப்புறம் திரும்ப அவர் வந்து அரியர் கிளியர் பண்ணலையா தான் இந்த படத்தோட கான்செப்ட்னே சொல்லாங்க. எனக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லாங்க. ஒரு நல்ல ஒரு மெசேஜ் படமாக வந்திருக்குன்னே சொல்லலாம். முக்கியமாக சொல்லணும்னா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து அரியர் வச்சுட்டு இப்போ வரை சுற்றிட்டு இருக்காங்க பாருங்க, அவங்களுக்குலாம் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேட் படமாக இந்த படம் அமைஞ்சிருக்குன்னே சொல்லாங்க. நம்ம இவர் வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து பார்த்திங்கன்னா காலேஜில் ஒரு டானாவாக இருப்பார்னே சொல்லாங்க. அதான் டிராகன் சொன்னாலே அவர் பயங்கரமாக அந்த ரவுடித்தனம் பண்ணுறது இதெல்லாம் ஒரு வேலைகளை பண்ணிகிட்டு இருப்பார். ஒரு மிஸ்கின் அவங்க தான் இந்த இதில் வந்து பிரின்ஸ்பாலாக வராருன்னே சொல்லலாம். மிஸ்கினுக்கும் பிரதீப் ரங்கநாதனுக்கும் வேறு மாதிரி ஒரு காம்போ ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லாங்க. இந்த படத்தில் வேறு மாதிரி பண்ணியிருக்கான்னு தான் நடிச்சிருக்கான்னே சொல்லாங்க. கீர்த்தின்னு ஃபஸ்ட் லவ் வந்து நம்ம பிரதீப் ரங்கநாதனுக்கு ஏற்படுது. அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே பிரேக்கப் பண்ணிக்கிறாங்க. வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணலான்னு சொல்லி காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பல்லவின்னு இன்னொரு பழக்கம் ஏற்படுது. அவங்கள தான் ஃபைனலாக கல்யாணம் பண்ணலான்னு தாலி கட்டலான்னு போவாங்க. அந்த இடத்துல ஒரு ட்ராமா ஒன்று நடக்கும். இவர் அரியரை கிளியர் பண்ணுறக்காக ரியா வந்து திரும்ப போய் செகண்ட் ஹாஃபில் படிக்க போவார் காலேஜுக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லாங்க. கௌதம் வாசுதேவன் எதுக்கு வராருன்னா, அவர் பெரிய ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்வார். அதுக்கு உண்மையாக ஹச்ஆராக வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் இருப்பார்னு சொல்லாங்க. மெயின்டெனன்ஸ் எல்லாம் அவர் தான் பண்ணுவார். நம்ம கௌதம் வாசுதேவன் வேலை கொடுத்துட்டே இருப்பாங்க. அதை வந்து இவங்க செய்கிற வேலை தான். ஃபேட்மேன் அவர் இந்த படத்தில் வந்து பெரிய ஒரு அந்த கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓனராக இருக்கார். அந்த மாதிரி சைடில் எல்லா முறையும் வந்து சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. டிராகன் இவர் தான் வந்து இந்த மாதிரி காலேஜில் ஆட்டம் போடுறாருன்னா, குட்டி டிராகன் இன்னொருத்தரை வந்து அங்கே காலேஜுக்குள்ளே இன்னொரு ஆள் வந்து பயங்கரமாக இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த குட்டி டிராகன் இருக்கும் போதே சண்டை போடுவாங்க. இவர் படிப்பு தான் மெயின் அப்படின்னு சொல்லி செகண்ட் டைம் காலேஜ் வந்தோடனே நல்லா வைப் பண்ணி படிப்பார். அங்கே ஹெச்ஆராக வந்து நம்ம எக்ஸு வருவானே சொல்லாங்க. கீர்த்தி அவங்க வந்ததுக்கப்புறம் நம்ம பிரதீப் ரங்கநாதனால கவனம் படிக்க முடியாதுன்னே சொல்லாங்க. படிக்க முடியாது மீன்ஸ் பழசெல்லாம் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கிறங்காட்டி இவர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவார். மிஸ்கின்கிட்ட போய் நம்ம இவர் சொல்லுவார் பிரதீப் ரங்கநாதன். சொன்னதுக்கப்புறம் நம்ம கீர்த்தி அவங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணி, இந்த மாதிரி நான் உன்னை பார்த்துக்கிறேன், நல்லா படிக்க வைக்கிறேன், நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நல்லா படிக்க வச்சு அரியர் கிளியர் பண்ணுவாங்க. கடைசி நேரத்தில் நம்ம பல்லவி என்ன பண்ணுவாங்கன்னா, நாளைக்கு ஃபைனல் எக்ஸாம்னா அன்னைக்கு நைட்டே வந்து பார்த்திங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் பர்த்டேவாக இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க துபாய்க்கு அதாவது பாம்பே வந்துடுவான்னு சொல்லாங்க. பாம்பேயில் தான் இருக்கான்னு பிரதீப் ரங்கநாதன் பொய் சொல்லியிருப்பார். அவர் பண்ணுறது எல்லாமே பொய்யாக தாங்க இருக்கும் படத்தில். ஆனால் கிளைமேக்ஸில் அதை உணர்ந்து ஒரு வேலை ஒன்று பண்ணா இருப்பாருங்க, வேறு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லாங்க. நம்ம லைஃப்லேயும் இந்த மாதிரி ஒரு டென் நடந்துச்சுன்னா என்ன மாதிரிலாம் ஃபீல் ஆகிருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அழகாகவே எடுத்துகிட்டு போயிருக்கான்னு சொல்லாங்க. உண்மையை சொல்லணும்னா, இந்த அரியர் வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அந்த லவ்வே வந்து மெயின்டைன் பண்ணுறாரு. அதே மாதிரி அந்த ஹெச்ஆரையும் மெயின்டைன் பண்ணுறாரு. அந்த வேலை செய்கிற கௌதம் வாசுதேவனும் மெயின்டைன் பண்ணுறாரு. அதெல்லாம் உண்மையாக வேறு லெவல்னே சொல்லாங்க. டிராகன் படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சது. இது யாருக்கு உண்டான படம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முக்கியமாக சொல்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டான படங்க. எல்லாருமே ஒரு அரியர் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு படம். காலேஜில் இப்போ வரையும் இந்த மாதிரி பிரின்ஸிபால் இருக்காங்க. நம்ம எப்போ போனாலும் எப்போ கிளியர் பண்ணுன்னு கேட்பாங்க. கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த படம் வந்து அமைச்சிருக்குன்னே சொல்லாங்க. அர்ஷத் மாரிமுத்து அவருக்கு ஒரு வாழ்த்துக்களே கொடுக்கலாம். அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு ஈக்குவலாக. அந்த போலியான இதை கொடுத்து கம்பெனிக்குள்ளே சேர இருப்பாருங்க. அதில் நம்ம டேரக்டர் மாட்டுவார் காமிப்பாங்க. டேரக்டர் மாட்டுற மாதிரி காமிச்சாலும் நம்ம ஹீரோ மாட்டக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு உண்டான படிப்பு படிச்சுட்டு இருக்கும்போது ரிட்டன் கிளம்பலான்னு போகும்போது அங்கே ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க பாருங்க. ஃபஸ்ட் ஹாஃபு ஒரு அளவுக்கு லவ்
ஹாஃப்னு போனாலும் செகண்ட் ஹாஃப் பர்ஃபெக்ட்டுங்க. எங்கேயுமே பிசுறு தட்டல. எந்த இடத்துல காமெடி வேணுமா காமெடி இருக்குது, அதே மாதிரி வைப் வேணுமா வைப் இருக்குது, டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்குது, எல்லாமே பக்குவாக கொடுத்துருப்பேன்னு சொல்லாங்க. இந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சது. அரியர் கிளியர் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வழிகள் இந்த படம் அமைச்சு கொடுத்துருக்குந்தாங்க என்னோட கருத்தாக இருக்குது. டிராகன் படம் மஸ்ட் எல்லாருமே வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கோ உங்களோட கருத்தை வந்து கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சதுன்னு சொல்லாங்க. நான் இந்த படத்துக்கு ஸ்டார் ரேட்டிங்கோட கொடுப்பேன்னா 10 out of 10 கொடுப்பேங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், பார்த்துட்டு ரிவ்யூ எனக்கு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பாய் விவர்.